அனைவருக்கும் வணக்கம். வருகிற 16ஆம் தேதி வந்துட்டு மோடி அரசு அவசரமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், தொகுதி மறுசீரமைப்பு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்காக கூட்டியிருக்காங்க. ஸோ தொகுதி மறுசீரமைப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் தொகையின் அடிப்படையில் லோக்சபா சீட்ஸ் மாற்றி அமைக்கப்படும். அதே மாதிரி அந்த லோக்சபா தொகுதியோட பவுண்ட்ரியும் பேஸ்ட் ஆன் மக்கள் தொகை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்போது அதுக்கு என்ன நெசசிட்டி வந்துச்சு? ஏன்னா இன்னும் 2 மாநில தேர்தல் இருக்குது. தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு பண்ணலாம். அவசரமாக இப்போ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறதுனால சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொன்று, சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருப்பார். இதை பற்றி நமக்கு என்ன பாதிப்பு, இல்லை நார்தர்ன் ஸ்டேட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்குது, எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கல்வி, சுகாதாரம் இதில் எல்லாமே நம்ம முன்னேறி இருக்கோம். ஸோ மெயினாக பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ நார்தர்ன் ஸ்டேட் அப்படி கிடையாது, பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இல்லை. இன்னும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இதை தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னா, நார்தர்ன் ஸ்டேட்ஸோட தொகுதி இன்க்ரீஸ் ஆகும். சதர்ன் ஸ்டேட்ஸில் என்னென்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் குறையும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 543 தொகுதி இருக்குது. இது ஒரு 750 to 850 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு வேளை தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால். ஸோ 543 தொகுதியில் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு 24% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில். பட் இதே தொகுதி மறுசீரமைப்பு நடந்து 750 to 850 பார்லிமெண்ட் சீட்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறப்ப நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும். ஸோ 26லேருந்து 19% கம்மியாகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இல்லை பில்லோ பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்மளோட ஓட்டு அங்கே பெருசாக அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நார்தர்ன் ஸ்டேட்லேயே அவங்களுக்கு போதுமான ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க நார்தர்ன் ஸ்டேட்ஸோட முடிவை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சதர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய எதிர்ப்பு இருக்குது. ஸோ இது இப்போது அவசியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இன்னொன்று என்ன, தமிழ்நாட்டுக்கு இதனால் என்னென்னலாம் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன ஸ்லைட்லி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடலாம். இப்போ 39 இருக்குது, மேபி அது ஒரு 45 மாறலாம். பட் ஆனால் அதான் சொன்ன மாதிரி நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கே கம்மியாகும். நம்மளோட டிபெண்டன்சி பார்லிமெண்ட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் சதர்ன் ஸ்டேட் கவலைப்படுறாங்க.